Vanakkam, Vandanam, Susmandanam, Assalamu alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, exactly Thiruvarur. இப்போ நேற்று வாட்டர் கேன் பிஸ்னஸ்லேயே ஒரு லிட்டர் பெட் பாட்டில் போட்டு எவ்வளோ பல கோடி அதில் எப்படி சம்பாதிக்கிறதா பார்த்தோம். இன்னைக்கு சின்ன சின்ன முதலீடு இருக்கு, உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் கேன் 20 லிட்டர் கேன் ஏஜென்சி ஆரம்பிச்சு அதுல எப்படி சம்பாதிக்கிறத பார்ப்போம். உங்கள்கிட்ட சிறிய முதலீடு இருக்கு, உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, இல்ல பகுதி நேரமா வேலை பார்க்க விரும்புறீங்கன்னா இந்த காணொலியை கண்டிப்பா பாருங்க. இது ஒன்றும் இல்லை, 20 லிட்டர் கேனுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 20 லிட்டர் கேன் ஏஜென்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்க நகரத்தை உங்க கிராமத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கம்பெனி, வாட்டர் பிளான்ட் நிறைய இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீங்க பேசிக்கணும். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி அங்க கேன் எம்டி காலி கேனு, அதாவது புது கேனோ பழைய கேனோ விற்பாங்க. பழைய கேன் வாங்குறப்போ ஒரு கணிசமான தொகையில குறைச்சி வாங்கிக்கலாம். புது கேன் வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட ரேட்டு போட்டு தரத்துக்கு தகுந்த மாதிரி 120 ரூபாயிலிருந்து 160, 120 வரைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும். சீசனுக்கு தகுந்த மாதிரி எம்டி கேன் ஏறும். அந்த எம்டி கேனை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 கேன் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மல்டி பர்பஸ் வண்டி, அதாவது நிறைய லோடு ஏற்றுற மாதிரி டிவிஎஸ் சூப்பர் ஹெவி டியூட்டி, அதே மாதிரி எக்ஸல் 100 அதே மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அதில் லோடா இருக்கு. இது ஒரு முதலீடு. இதை போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும், இல்லை வீட்டிலே வச்சு கூட செய்யணும். செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு 50 கேன் இருக்கா, நிறைய டீலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ஏஜென்சி 50 கேன் தான் ஃபில்லிங் பண்ணி கொடுப்பாங்க. ஃபில்லிங் பண்றதுனா ஒன்றும் இல்லை, அந்த எம்டி கேன்ல தண்ணியை பிடிச்சி பேக்கிங் பண்ணி அவங்க ஓன் பிராண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு வீட்டில் வந்து இறக்குறதுன்னா ஒரு சார்ஜ் வாங்கிக்குவாங்க. நம்மளே போய் ஒரு வாகனத்தை ஒரு வாடகை வண்டி எடுத்து போய் வாங்கணும், அது ஒரு சார்ஜ். உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு எடுத்துருவாங்க. அவங்களே எடுத்துருவாங்க ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய். இது ஒரு 10, 35 ரூபா, 40 ரூபா சொல்லு. அது ஒரு உதாரணத்துக்கு இப்ப திருவாரூர்ல புலிவெளத்துல இருக்குன்னா புலிவெளத்துக்குள்ள பண்ணலாம்னா ஒரு 35 ரூபாயில டெலிவரி பண்ணலாம். இதே புலிவெளத்துல இருந்து ஒரு மாங்குடி கூடூர் போன்ற உதாரணத்துக்கு சொல்றேன் டெலிவரி பண்ணோம்னா பெட்ரோல் சார்ஜஸ் சேர்த்து ஒரு 5 ரூபா சேர்த்து வாங்கிடலாம். இப்போ இதே ஒரு கடினமான தூக்கி இறக்குற மாதிரி இருக்கு, ஏற்றுற மாதிரி இருக்கு, ஒரு மாடியில போய் நம்ம வாட்டர் கேனை டெலிவரி பண்ணோம்னா 40 ரூபா சார்ஜ் வாங்க. இதுல என்ன முக்கியம்னா இதுல குறைஞ்ச முதலீடுங்கிறதுனால இதுல போட்டி அதிகமான தொழில். இன்னொன்னு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு சீசனல் பிசினஸ் தான். என்னன்னா தண்ணீரோட தேவை எப்போ அதிகரிக்கும்டா, என்னைக்கு குடிநீர் தாகம் அடிக்குதோ, வெயில் அதிகமா இருக்கிறப்ப தண்ணீரோட தேவை அதிகம். மற்ற நேரத்துல இது மந்தமா தான் இந்த பிசினஸ் இருக்கும். இந்த பிசினஸ் பண்றப்ப இப்ப என்ன முன்னாடி வந்து ஒரு 20 லிட்டர் கேன் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறத வந்து ஒரு ஆடம்பர விஷயமா தான் பார்த்தாங்க. இப்போ ஒரு சுகாதார விஷயமா பார்க்கறதுனால இதோட தேவை அதிகமா இருக்கிறதுனால இதோட தொழில் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சொல்ல போனா குடிநீர் மாசுபட்டே வர்றதுனால இதோட தேவை அதிகமா இருக்கு. அதனால நிறைய உங்க நகரத்தை கிராமத்தை சுத்தி இருக்க வாட்டர் பிளான்ட்ல உள்ளவங்கள சந்திச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐடியா அவங்களே கொடுப்பாங்க எப்படி செய்யறதுங்கிறது. இது டெலிவரி பண்றது ஒரு விஷயம். அது வந்து எடுத்தா ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா ஒன்னும் நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து கிடைக்க கூட வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. இதுலயே அவங்க